எல்லாம் அல்ல சிவனை மற்றும் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். ஒரு நிமிடம் மௌனமாக இறை வழிபாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதாவது கேமராவை நான் சரி செய்யலை, பேக் கேமரா மூலமாகவே இதை எடுத்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வகுப்புக்கு போவோம். இன்னைக்கு லக்கண பாவகம் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லக்கண பாவகம்தான் 12 பாவகத்துக்கும் முதன்மையானது. ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய லக்கணம்தான் அவனுடைய எதிர்காலத்தை மிக சுருக்கமாக சொல்கிறது. ஒரு PhD ஆய்வு பண்றோம் அப்படின்னா அதோடைய சுருக்கம் தினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தினாப்சிஸ் அதுதான் இந்த லக்கணம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவருடைய வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம்தான் இந்த லக்கணம் என்பது. ஒருவர் பிறக்கும் நேரத்தில் பூமியில் அவர் இருக்கும் இடத்திற்கு நேர் கிழக்கே அடிவானத்தில் உதயமாகும் ராசி ஆகும். இந்த லக்கணம் புகழ், ஆயுள், அழகு, குணாதிசயங்கள், அடுத்து எதுக்கு இருக்கு, ஆரோக்கியம், இதற்கு பூராமே இந்த அழகுதான் உடல் அமைப்பு. இது கரெக்டா தெரியுதா? அதாவது லக்கணம் டியூட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதோடைய பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவனுக்கு லக்கணம் அமைவதே இறைவன் கொடுத்த வரம். அந்த லக்கணம்தான் அவனுடைய புகழுக்கு காரணமாகவும் அவனுடைய தீர்க்க ஆயுளுக்கு காரணமாகவும் அவனுக்கு அழகுக்கு காரணமாகவும் அவனுடைய குணாதிசயங்கள், நல்லவன், கெட்டவன், கொடூர எண்ணம் படைத்தவன், துரோகி, மனிதநேயமற்றவன், இது எல்லாமே அவனுடைய குணத்தை தீர்மானிப்பதும் லக்கணம்தான். அதுக்கடுத்து ஆரோக்கியம், பேரு ஆரோக்கியம்னு வச்சிருப்பாங்க. பிறந்ததுலேருந்து ஆஸ்பத்திரியிலே இருக்கக்கூடிய ஆள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பேரு ஆரோக்கியம். அது மாதிரி இந்த ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கிறதும் உடல் அமைப்பு, ஒருத்தருடைய உடம்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இந்த லக்கணம் மிக 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 முக்கியமாக இருக்கிறது. ஒருவருடைய லக்கணம் எப்படி அமைய வேண்டும், சுபராக சுபர்மனையில் ஏறி வீடு கொடுத்தவர் கெடாமல் இருந்தால் அது சிறந்த ஜாதக அமைப்பு. பாருங்க, ஒருத்தனுக்கு லக்கணம் எப்படி அமைய வேண்டும் என்று ஜோதிட அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிங்கள். ஒரு கட்டம் போட்டுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு லக்கணம் எப்படி அமைய வேண்டும் அப்படின்றத சொல்லிடுறேன். லக்கணம் சுபராக வந்து அவர் சுபர் மனையில் ஏற வேண்டும். இப்ப பாருங்க, லக்கணம் குருவுடைய வீடு சுபரா வந்திருக்கு. அந்த சுபர் சுபர் மனை ஏற வேண்டும். சந்திரன் அவர் வீட்டில் இருக்கணும். அப்ப லக்கணாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் கெடக்கூடாது. வீடு கொடுத்தவன் 6, 8, 12 அமரக்கூடாது. வீடு கொடுத்தவன் அஸ்தமனம் அடையக்கூடாது. வீடு கொடுத்தவன் வக்கரம் அடையக்கூடாது. வீடு கொடுத்தவன் கெட்ட கிரகத்தோடு சேரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. இப்ப அமைப்பு உங்களுக்கு புரியுதா? யாராவது ஒருத்தர் மட்டும் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. லக்கணம் சுபராக வந்து சுபர் மனையில் ஏற வேண்டும். வீடு கொடுத்தவர் கெடக்கூடாது. சுபரோடு சேர வேண்டும். இப்ப புரியுதா உங்களுக்கு? லக்கணம் குரு, அந்த குரு சுபருடைய மனையில சேர்ந்திருக்கு. லக்கணாதிபதி நின்ற வீட்டினுடைய அதிபதி உச்சம். சந்திரன் இங்கே உச்சம். இந்த லக்கணாதிபதியை சுபர்கள் பார்க்க வேண்டும். அப்ப சுக்கிரன் என்ற சுபர் குருவை பார்க்கிறது. அல்லது லக்கணாதிபதியோடு சுவர்கள் சேர வேண்டும். இப்படி இருந்தால் அது முதன்மையான ஜாதகம். அவருக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, அவருக்கு நான் சொன்ன அந்த 6 வகையான நன்மைகளும் கிடைத்துவிடும். புகழ் உண்டு, அழகு உண்டு, நல்ல குணாதிசயங்கள் உண்டு, உடல் அமைப்பு உண்டு, ஆரோக்கியம் உண்டு, நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்து 7வது ஒன்று போட்டுக்கோங்க, ஆளுமை. ஆளுமைனா என்ன? இங்கிலீஷ்ல பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி என்பது நாம் பல பேர் தவறுதலா எடுத்துக்கிறோம். ஆளு அழகா இருக்கணும், நல்லா பவுடர் அடிச்சு பேரன் போட்டு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் பர்சனாலிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு பேர் பர்சனாலிட்டி கிடையாது, அதுக்கு பேர் பியூட்டிஃபுல். பர்சனாலிட்டி என்பது ஆளுமை. ஆளுமைனா என்ன? ஒரு விஷயத்தை சரியான நேரத்தில் சரியான முறையில் ஒரே தடவையில் தவறில்லாமல் எவன் ஒருவன் ஆளுகின்றானோ அவனுக்கு ஆளுமை என்று பெயர். அந்த அடிப்படையில் இப்படி இருக்க வேண்டும். ரைட். எப்படி இருக்கக்கூடாது, அதற்கு ஒரு உதாரண ஜாதகத்தை இப்போது நான் போடுகிறேன். லக்கணாதிபதி பாவராக வந்து பாவர் மனையில் ஏறி அந்த மனையினுடைய அதிபதி நீச்சமாய் போய் கொடூர கிரகங்கள் சேர்ந்து அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? கேது இங்க வந்துடும். இப்படி இருக்க கூடாதுங்கிறார். நான் சொல்றது புரியுதா? நேற்று உசுருவோ சொன்னேன், சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு. இப்பதான் ஒருத்தர் வந்திருக்காரு. என்னத்தை நான் சொல்றதுன்னு தெரியல. நான் கிளாஸ் நடத்துவனா இதை ஆட் பண்ணுவனா அப்படின்றது தெரியல.